சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா காவல்துறை நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனால் முறையற்ற வகையில் வழங்கப்பட்ட நிவாரணம். பிரதேச செயலாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிறார் மாவட்ட அரசாங்க அதிபர். அசோக ரன்வலவின் வாகன பரிசோதனை அறிக்கை. வாகனத்தின் தடுப்பு அமைப்பில் கோளாறு என்கிறது காவல்துறை. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டை உயர்த்துமாறு சம்பிக்க யோசனை. வெளிநாட்டு நிபுணர்களின் ஒத்துழைப்பை கோருமாறும் வலியுறுத்தல். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 800 மில்லியன் நட்டத்தை ஏற்படுத்திய விவகாரம். முன்னாள் தலைவர் தம்மிக்க ரணதுங்க கைது. ஆஸ்திரேலியாவில் இன்று தேசிய துக்க தினம். துப்பாக்கி தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் பாதுகாப்பினை பலப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இலங்கையின் முக்கிய நகரங்களிலும் மதஸ்தலங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், பெரிய கூட்டங்களின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கூடுதல் அதிகாரிகள் மற்றும் சாதாரண உடையில் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் பண்டிகை காலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய சிறப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ASP FU வுட்லர் தெரிவித்தார். இதன்படி அதிக கூட்டம் இருக்கும் நகரங்கள் மற்றும் மக்கள் கணிசமான எண்ணிக்கையில் கூடும் மதஸ்தலங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படவுள்ளது. குறிப்பாக மேல் மாகாணம் முழுவதும் கூடுதலாக 2500 காவல்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை வெறுகல் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் முறையற்ற விதத்தில் நிவாரணப் பொருட்கள் வழங்கியதால் வெறுகல் பிரதேச செயலாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார சுட்டிக்காட்டினார். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை வெறுகல் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனால் நுழம்பு விலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் முறையற்ற விதத்தில் வழங்கப்பட்டதால் பொதுமக்களுக்கிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரதேச செயலகத்தின் ஊடாகவே குறித்த பொருட்கள் வழங்கப்பட்டதாக கடந்த சனிக்கிழமை பொதுமக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். இதனால் வெறுகல் பிரதேச செயலாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமை ஒரு குறிப்பிட்ட குழுவின் விருப்பத்தால் ஏற்பட்டதா என்பது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தவும், பிரதேச செயலாளர் மற்றும் அவரது ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் காவல்துறை மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். அத்தகைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை வெறுகல் பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் பணிகள் மீண்டும் தொடங்க முடியாதிருப்பதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் வலியுறுத்தினார். இதேவேளை திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஊழியர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வெள்ள அனர்த்தத்தில் மக்களுக்காக சேவையாற்றிய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வெள்ள அனர்த்தத்தின் போது வீடுகளுக்கு கூட செல்லாது மக்களுக்காக சேவையாற்றிய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சிலரின் தனிப்பட்ட நலனுக்காக ஆராயாது கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் செயற்பாட்டிற்கு எதிராக இந்த சுகையின விடுமுறை போராட்டமும் அமைதி கவனஈர்ப்பும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வெறுகல் பிரதேச செயலகத்தின் கிராம நிர்வாக உத்தியோகத்தரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெறுகல் பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருந்ததோடு சேவை பெறாது வீடுகளுக்கு திரும்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சனிக்கிழமை பொதுமக்களால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் நேற்றைய தினம் ஒருவர் ஈச்சலம் பெற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிக்க ரணதுங்க
லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2017 மற்றும் 2018 ஆண்டு காலப்பகுதியில் எரிபொருள் வாங்க திட்டமிடப்பட்டிருந்த 3 நீண்டகால ஒப்பந்தங்களை ரத்து செய்து அதற்கு பதிலாக அதிக விலைக்கு ஒப்பந்தங்களை செயற்படுத்தியதன் மூலம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு 800 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்தன்னிகளும் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டை மேலும் 30 மீட்டருக்கு உயர்த்துமாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பாட்டில் சம்பிக்கரணவுக்கு யோசனை ஒன்றை முன்மொழிந்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால் காந்தவிடம் இந்த முன்மொழிவை அவர் முன்வைத்துள்ளார். இலங்கையில் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட புயல் அனர்த்தம் காரணமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பிய நிலையில் அதன் வான் கதவுகள் திறக்கப்பட்டமையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டை உயர்த்துமாறு பாட்டலி சம்பிக்க ரணவக்க அறிவுறுத்தியுள்ளார். கொத்மலை நீர்த்தேக்கத்தினை ஸ்வீடன் அரசாங்கம் கட்டிய போது 30 மீட்டர் அதன் அணைக்கட்டை உயர்த்தும் வகையில் அடித்தளம் இடப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் கொத்மலை அணை 2 மடங்கு தண்ணீரை தாங்கும் திறன் கொண்டதாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டினார். அணைக்கட்டை உயர்த்தவும் அந்த பகுதியை பாதுகாக்கவும் அரசாங்கம் பொருத்தமான பொறியியல் நிபுணத்துவத்தையும் வெளிநாட்டு உதவியையும் பெற வேண்டும் என்று பாட்டலி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் புயல் அனர்த்தத்தால் சேதமடைந்த தொடருந்து பாதைகளை புனரமைக்க சுமார் $400 மில்லியன் செலவாகும் என ஸ்ரீலங்கா அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இலங்கையில் டிட்வா புயலின் தாக்கத்தினால் வீதிகள், தொடர்ந்து பாதைகள் உள்ளிட்ட பல அடிப்படை கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. அந்த வகையில் சேதமடைந்த வீதிகள், தொடர்ந்து பாதைகள் புனரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து தொடர்ந்து பாதைகளின் புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்வதற்கு சிறிது காலம் செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட 236 சுகாதார நிறுவனங்களில் சுமார் 90% மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பதுளை, ஸ்பிரிங்வேலி மற்றும் கந்திகிதர மருத்துவமனைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடுமையாக பாதிக்கப்பட்ட மகியங்கன மற்றும் சிலாபம் மருத்துவமனைகள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அனர்த்தங்கள் காரணமாக மருத்துவமனைகளில் உள்ள சிடி ஸ்கேனர்கள் போன்ற பல உபகரணங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். டிட்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக சில வகையான அரிசிகளை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என ஸ்ரீலங்கா விவசாய மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கேடி லால்காந்த் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். சூரியஸ்கந்தவில் நெல் மறுபயிரிடல் நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் சில வகையான அரிசி பயிற்சியை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவதாக கூறியுள்ளார். டிட்வா புயல் காரணமாக வயல்கள் அழிவடைந்துள்ள நிலையில் சில வகையான அரிசி பயிற்சியை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவதாக அமைச்சர் கேடி லால்காந்த குறிப்பிட்டுள்ளார். இதனால் எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு இருக்காது என உறுதியளிக்க முடியும் என அவர் கூறினார். ஆனால் தேவை ஏற்பட்டால் சில வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்தார். அனர்த்தம் ஏற்பட்ட போதிலும் இலங்கையை அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்ய முடியும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். விவசாயிகள் அனர்த்தத்திற்கு பின்னர் மீண்டும் துணிச்சலுடன் திரும்பி தமது பயிர் செய்கையை தொடங்க ஆர்வமாக உள்ளனர் எனவும் அவர்களிடம் போதுமான விதை நெல் உள்ளது எனவும் கூறினார். எனவே அவர்கள் மீண்டும் விவசாய நடவடிக்கைக்கு திரும்புவார்கள் என்று தாங்கள் நம்புவதாக அவர் மேலும் கூறினார். கொழும்பு சப்புகஸ்கந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தின் பொழுது ஸ்ரீலங்கா முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் வாகன பரிசோதனை அறிக்கை காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அசோக ரன்வல செலுத்திய வாகனத்தின் தடுப்பு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் தடுப்பு அமைப்பில் கோளாறு இருப்பதாகவும் வாகன பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக FU வுட்லர் தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவின் வைத்திய அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் வைத்திய அறிக்கை கிடைத்த பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் முன்னெடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை தீர்மானிக்கப்படும் என FU வுட்லர் தெரிவித்தார்.
விபத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வல கைது செய்யப்பட்ட நிலையில் நீதவான் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கினார். தற்போது அசோக் ரன்வலவின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் ஃபொண்டி கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று அங்கு தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இன்று கூடிய ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் துப்பாக்கி உரிமங்களை கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான புதிய விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார். யூதர்களின் ஹனுக்கா பண்டிகை ஒன்று கூடல்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியா மீதான நேரடி தாக்குதலுக்கு சமன் என பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் அறிவித்துள்ள பின்னணியில் நேற்றைய துப்பாக்கி தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆஸ்திரேலியாவின் அனைத்து பகுதிகளிலும் இன்று அதன் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. நேற்றைய துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுமி முதல் 87 வயது மூதாளர் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 40 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலை தந்தையும் மகனும் நடத்திய நிலையில் தாக்குதலாளிகளில் ஒருவரான 50 வயதான சஜித் அக்ரம் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இன்னொரு தாக்குதலாளியான அவரது மகனான 24 வயதான நவீத் அக்ரம் சம்பவ இடத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ளார். இதற்கிடையே தாக்குதலாளிகளில் ஒருவரை 43 வயதான அகமது அல் அகமது என்ற பழ வியாபாரி துணிகரமாக மடக்கி அவரது துப்பாக்கியை பறித்ததை காட்டும் காணொளிகள் சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டுள்ளன. இந்த வீர தீரத்தைச் செய்த பொதுமகன் மீது ஒரு துப்பாக்கிதாரி 2 முறை சுட்டதால் அவரும் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த வீர தீரத்தை செய்த நபரை பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் முதல் டொனால்ட் ட்ரம்ப் வரையான தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். தாக்குதலை நடத்திய 50 வயதான சஜித் அக்ரமுக்கு துப்பாக்கி உரிமம் இருந்ததாகவும் அவரிடம் 6 ஆயுதங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்ததாகவும் அதிகாரிகள் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த 6 ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இவற்றில் 3 துப்பாக்கிகள் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்டன. இந்த இருவரும் சிட்னி நகரின் மேற்கில் உள்ள பானிரிக் பகுதியில் வசித்து வந்ததாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் பிரித்தானியாவைச் சேர்ந்த யூத ரபியான எலிஸ் கிளாங்கரும் பிரான்ஸைச் சேர்ந்த ஒரு பொறியியலாளரும் அடங்கியுள்ளதாக தெரிகின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா காவல்துறை நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனால் முறையற்ற வகையில் வழங்கப்பட்ட நிவாரணம். பிரதேச செயலாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிறார் மாவட்ட அரசாங்க அதிபர். அசோக் ரன்வலவின் வாகன பரிசோதனை அறிக்கை. வாகனத்தின் தடுப்பு அமைப்பில் கோளாறு என்கிறது காவல்துறை. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டை உயர்த்துமாறு சம்பிக்க யோசனை. வெளிநாட்டு நிபுணர்களின் ஒத்துழைப்பை கோருமாறும் வலியுறுத்தல். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 800 மில்லியன் நட்டத்தை ஏற்படுத்திய விவகாரம். முன்னாள் தலைவர் தம்மிக்க ரணதுங்க கைது. ஆஸ்திரேலியாவில் இன்று தேசிய துக்க தினம். துப்பாக்கி தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.